சென்னை மாதவரம் கதிர்வேலன் தெருவில் அமைந்துள்ள டேக் தனியார் பள்ளியின் கட்டண கொள்ளை எதிர்த்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாதவரம் பகுதியில் கதிர்வேலன் தெருவில் டேக் என்ற பெயரில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளி நிர்வாகமானது அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்திற்கு மேலாக பல ஆயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிப்பதாகவும், நினைத்ததற்கு எல்லாம் பணம் வசூலிப்பதாகவும் கூறி பெற்றோர்கள் இதற்கு முன்பு 3 முறை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை சமரசம் செய்த கல்வி நிர்வாகம் இனி கட்டண உயர்வு இருக்காது என கூறிய நிலையில் தொடர்ந்து கட்டண உயர்வை ஏற்படுத்தி வந்ததை அடுத்து தொடர் போராட்டத்தில் காலை முதல் பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் 4 மாணவர்களை மட்டும் பள்ளி நிர்வாகம் பள்ளி சான்றிதழை பெற்று வெளியே செல்லுமாறு அராஜக போக்கில் கூறியதாக தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர் பள்ளி வளாகத்தில் அனைத்து பெற்றோரும் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கே ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சமயம் மாணவர் அமைப்பினரும் இந்த போராட்டத்தில் கலந்துள்ளதால் போலீசாருக்கும் பெற்றோருக்கும் மாணவர் அமைப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பெற்றோர்களும் கேக்குறாங்க. இந்த மேனேஜ்மென்ட்க்கு இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு நீங்க தான் பிரின்சிபல், நீங்க தான் ஹெட் மாஸ்டர்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் கேக்குறாங்க சார். ஆத்தென்டிகேட்டட், அதாவது அந்த டிசி நோட்டீஸ் அனுப்புனீங்கல சார், இந்த நோட்டீஸ்ல சைன் போட்டு கொடுத்தாங்கல சார், அந்த டிசி இஷ்யூ பண்றவங்களுடைய அந்த சைனிங் அத்தாரிட்டி இங்க வந்து பேச சொல்றாங்க சார். அவ்வளவுதான், எங்களுக்கு யார் அவங்க வந்து பேசணும்னு சொல்றாங்க சார். மத்தபடி இங்க நிர்வாகத்துல இருந்து நீங்க யார் வேணாலும் வந்து பேசுங்க, மக்கள் பேரண்ட்ஸ் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. பர்టిక్యులரான அத்தாரிட்டி யாரு? The authoritative member should come here and handle the parents. Correct. Rather than நைட் 11 மணிக்கு மெசேஜ் அனுப்புனாங்கம்மா. அவங்க வந்து அண்ணா விட்டுருங்கண்ணா, அண்ணா நாங்க சொல்லியாச்சு. அவங்க வந்தா நாங்க பேச்சு வார்த்தை ரெடியா இருக்கோம். சார் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பிளனேஷன் அனுப்ப சொன்னதே இவர்தான்.